ஹலோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி செல்ஃபி இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. என் பேர் ஜெகன். நான் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் திருப்பூர். சாரி ப்ரோ. ஏன் ப்ரோ பதட்டா? நான் தானே இருக்கேன். சரி சும்மா ஜாலியாக பேசுவோம். மிரட்டான் ஜாலியாக பேசுவோம். அவர் பேச கொஞ்சம் கேப் கொடுங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். சிவகங்காவே என்ன ப்ரோ, அது வந்து வீரமான ஊர். சாமிலாம் கொஞ்சம் நிறைய நல்லா சக்தியான சாமிலாம் நிறைய இருக்கு. மணப்பம் சாமி இருக்கு, வாங்க வேண்டிட்டு போங்க. நிறைய சாமி இருக்கு. உங்க மாவட்டம் ப்ரோ? ஈரோடுல என்ன ஃபேமஸ்? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. ஃபேமஸா எல்லாம் சொல்லுங்க. மஞ்சள் ஈரோடு மஞ்சள் பவானி சமஸ்காரம். வேற பெட்ஷீட் வேற எதுவும் இல்லை. வேற இல்லையா ப்ரோ? நல்லா விளையாட்டு வீரமா ஜல்லிக்கட்டுலாம் இல்லையா? ஜல்லிக்கட்டு வடை இல்லையா? வட மாடு வச்சுருக்கு இல்லை இங்கிட்டு உங்களுக்கு தெரியாது. வடை மாடுவாங்க. நாங்களும் அது மாடுதான் பிடிச்சிருக்கு தெரியுமா? குதிரை சந்தை ஃபேமஸ். அந்தியூர்னு சொல்லிட்டு குதிரை சந்தை ஃபேமஸ் ஈரோடு. சரி ப்ரோ, ஏதாச்சும் ஒரு ஜோக்ஸ் இருக்கு ப்ரோ. மந்துன்னு இருக்கு, நல்லா சாப்பிட்டு அள்ளிக்கிட்டு நல்லா சாப்பிட்டே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது ஜோக்ஸ் இருக்கு சிரிக்கிற மாதிரி? நல்லா பேசுறதே சிரிச்சிருந்தாங்க. வேலையை பற்றி சொல்லுங்க ப்ரோ. நான் வேலைலாம் என்ன போலாம், அதுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ படிச்சுட்டு ஆமா, எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டு எஸ்எஸ்சி. அதை பற்றி யாருக்காச்சும் மேக்ஸ் ரீசனிங் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு அடிக்க கான்டெக்ட் பண்ணுங்க. ஷார்ட்கட்லாம் நிறைய வச்சிருக்கேன், எல்லாரும் பாஸ் ஆகுவோம். என்ன சார்? மேக்ஸ் ஷார்ட்கட்டு ரீசனிங் எல்லாமே தெரியும். மேக்ஸ் கொடுத்தது ஆவாது. முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் தெரியுது அது படித்தாலே பாஸ் ஆக முடியுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு கஷ்டப்பட்டிருக்கீங்க. கஷ்டமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ப்ரோ நான் ஜாலியாக இருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் நினைச்சோம்னா உடம்பு படபடன்னு வருது. அதனால எனக்கு நினைக்கிறதே தான். சார் ஒரு இது சின்ன வேண்டுகோள் சார். அதாவது பிள்ளைகிட்ட பார்த்தா திக்க மாட்டேன், ஆனா பசங்களை பார்த்தாலே திக்குது. என்ன காரணம்? அதாவது நமக்கு வந்து யார் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அங்கே திக்க மாட்டான். உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். பொண்ணுங்க பார்த்தா நானாட பேசிக்கிட்டு ஒரு வாரம் பேசி கேட்க விட மாட்டாரு. ஒரு கேள்வி விட்டா பேச்சில் கேப் கொடுங்க. கேப் விடாம பேசுறீங்க நீங்களா? எல்லாரும் பொண்ணுகிட்ட நான் பேசுறதுனாலே நான் திக்குவேன். நீங்க அப்படி தப்பா எடுத்துக்காது. சும்மா அதை சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க யாரை பேசிக்கிட்டே இருக்க? இல்ல நான் பாட்டுக்கு பேசுங்க. அப்பப்போ என்னடா ஃபோன் பேச வச்சு போயிட்டானா கட் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டு நான் சொல்லிடுவேன் முன்னாடி. கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். சரி, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? கேட்க விட்டா தானே கேட்பாரு அவரு. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? உங்க லட்சியத்தை பத்தி சொல்லுங்க. நிறைய இருக்கு. லட்சியம்னா எதை நீங்க லட்சியம்? இல்ல அவங்க என்ன அதுக்கடுத்து உங்க லட்சியம், உங்க வாழ்க்கை எது வரைக்கும் போகுது அதெல்லாம் சொல்லுங்க. வந்து திருவண்ணாமலை வரைக்கும் போகுது. ஈரோடுல இருந்து திருவண்ணாமலை. வேற வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கேன். ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸ் பண்ற மாதிரி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம இந்த ட்ரோனு ஒரு ஷாப் வச்சா எப்படி பண்ணுறது எப்படிங்கிறதுலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பேசுங்க உங்கள்கிட்ட டைம் எனக்கு நிறையா. நீங்க ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். மதுரைக்கு வந்திருக்கீங்களா? பேர் வந்திருக்கீங்களா? அவருக்கு ஏதாச்சும்
கேக்குது சரி நான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் விடாம சரி கண்ணம் டயர் 2 நிமிஷம் இருக்கு கரெக்டா பேசுங்க இப்போ நீங்க மதுரை நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்க பாருங்கன்னு சொல்றேன் மதுரை வந்து கோயில் மதுரை மீனாட்சி கோயில் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி மதுரைலாம் வந்ததில்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது மதுரையை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்க மதுரைனாலே எனக்கு பிடிச்ச ஊரு நான் வந்து பிறந்து சேர மாட்டான் ஐயா வந்து போதும். மதுரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஃப்ரெண்டு இருந்து எல்லாமே மதுரை நல்லா என்ஜாய் பண்ணலாம் சுற்றுறதுக்குள்ள நிறைய இருக்கு நீங்க நான் அப்புறம் வந்து சுத்திட்டு போங்க நல்லா இருக்கு ஒரு மதுரையில் இந்த இடம் பண்ணா எக்ஸ்ப்ளோராக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க இந்த இடம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வந்து 3 நாளும் அங்கே தான் இருப்போம் அவனியாபுரம் அண்ணாநல்லூர் எல்லாமே அதெல்லாம் நாங்கள் திரும்பி பார்ப்போம் ஜல்லிக்கட்டு நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க கேட்டா இப்போ எல்லாரும் தமிழ்நாடே பாருங்க நம்ம பட்னா சரி ப்ரோ வாய்ப்பு நன்றி சார்